புதுச்சேரியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற திமுக தலைமையும் ஏற்கனவே இந்த திமுக தலைமையும் ஒப்பிட்டு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக தலைமை என்பது ஒரு ஆள சிறந்த ஆண்மைத்தன்மையுடன் விளங்கியவர்கள் இந்த புதுச்சேரி மண்ணில் அமைப்பாளராக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களில் புதுவை சிவம் என்ற சிவபிரகாசம், மாஸ் அதாவது எம்ஏ சண்முகம், அதுக்கு அடுத்தது டிஆர், அப்புறம் ஜானகிராமன் மற்றும் எம்ஏ சுப்பிரமணியம், அதுக்கு அடுத்தது பண்பட்ட தலைவராகவும் படித்தவராக எஸ்பி சிவகுமார் போன்றவர்கள்லாம் இந்த திமுக இருந்தாங்க. ஆனா இன்றைய திமுக எப்படி இருக்குதுன்றத நான் சில நேரத்தில் விலக்கி சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற திமுக தலைமையில் இருக்கிற நமது சிவா அவர்கள் எப்படியெல்லாம் அவரை வளர்த்துக் கொள்வதற்கென்றே தனி ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு செயல்படுகிறார் என்பதை நான் உங்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டும். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சது. அப்ப 50க்கு சேர்மானா பதவி ஏற்றுன்னு ஒரு வளங்கொழிக்க ஒரு துறையை கையில் வச்சுக்கின்னு காங்கிரஸ் கூட பயணிச்சிருந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு தேவைக்கு மீறி சில செய்திகள் நடக்கலன்னு உடனே அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை வன்மையா, அதுவும் தகாத முறையில் கூட நினை கூட்டணி தர்மத்தை மீறி பல வழிகளில் அவரு விமர்சனம் செஞ்சது எல்லாருக்கும் தெரியும். அது காங்கிரஸ்காரங்க மறந்துருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இவர் என்ன விமர்சிக்கிறன்ற பேர்ல அவருடைய தரம் தாழ்ந்த செயலுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். குறிப்பா இன்னைக்கு கோர்ட் அவர் மேல பல விதங்கள்ல அவர் மேல வழக்கு தொடுக்கிறதுக்கு ஆர்டர் போட்டுனே இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வெங்கப்பிள்ளை வீதியில ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு உள்ள போய் அந்த என் தொகுதி சேர்ந்தவர் தான் அவர் கணேசன் சொல்லிட்டு அவரை துஷ்பிரயோகமா வெளியேற்ற முயற்சி பண்ணது. அது அவரு போலீஸ்ல புகார் பண்ணியும் திரும்ப அவருக்கு நியாயம் கிடைக்கலன்னு சென்னை நீதிமன்றத்துக்கு சென்று அதன் மூலமா கோர்ட் ஆர்டர் பெற்று வழக்கு போட வச்சுக்கிறாரு. அடுத்தது என் தொகுதியை சேர்ந்த எங்க குடும்பத்துல ஒருத்தலா இருக்கக்கூடிய ஒரு நண்பருங்களை குடும்பத்துல போய் டார்ச்சர் பண்ணி அந்த சொத்தை எழுதி கேட்டு இவரு டார்ச்சரால தூக்கு மாட்டினே செத்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்திட்டு சென்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் அந்த அந்த நபர், அதாவது இறந்து போன கனகராஜ் என்பவர் அவரே எழுதி வச்சுட்டு போயிறார். என்னை வீட்டில் தொந்தரவு கொடுத்து சொத்தை எழுதி கேட்குறாங்க, எனக்கு இதெல்லாம் மன உளைச்சலாக இருக்குது, அதில் பேர்லாம் எழுதி வச்சுட்டு போயிறார். அதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் பேரையும் எழுதி வச்சு என் தற்கொலைக்கு இவரெல்லாம் தான் காரணம்னு சொல்லிட்டு போயிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அந்த காவல் நிலைய அதிகாரிகளுக்கு அவர் பேரை, அதாவது ஒரு இறந்தவர் ஒரு பேரை எழுதி டைரியில் எழுதி வச்சுட்டு செத்து போகிற பேப்பரில், ஆனால் அதையே நீக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா கோர்ட்டில் போய் ஒன்றா நான் நிரூபிக்கலாம், இல்லாட்டாக்கா அதுக்கு சேலஞ்சு பண்ணலாம். ஆனால் ஒரு இறந்தவருடைய கையால் எழுதி போன அந்த கை சீட்டையே துஷ்பிரயோகமா அதை நீக்கிட்டு அவர் பேர்ல வழக்கு இல்லாம தப்பிச்சார். ஆனா இன்றைக்கு அதுல ஒரு அந்த வழக்கில் தொடர்புடையவர் எப்படி கோர்ட்டுக்கு போறாரு, மாதிரி 2 பேரை நீக்கிட்டீங்க, அதே மாதிரி நானும் அதுல இல்லை, என் பேரை நீக்குங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த நம்ம தலைமை ஜட்ஜி அவர்கள் இதை தீர விசாரிச்சுட்டு இது யாரு இந்த மாதிரிலாம் பண்ணுது, விசாரணை அதிகாரிங்க தவறா பண்ணிக்கிறாங்க, இது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அந்த இறந்தவர் பேரை எழுதி வச்சதுன்னா இது தவறான, நீங்க நீக்கிறது தவறு, இதை நீங்க மீண்டும் விசாரணை நடத்தி இந்த சாவுக்கு காரணமானவங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆர்டரே போட்டார்.
கோர்ட் ஆர்டர் போட்டுக்கிறாரு. அதற்கு நீதி விசாரணை நடத்துறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க சொல்லிடுறாங்க. இதையும் வந்து இவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணி இப்போ இருக்கிற காவல் அதிகாரிகளும் அதை தவிர்த்தாங்கனாக்கா, என் தொகுதியில் இருக்கிற இறந்தவருக்கு நீதி கேட்டு நான் பல கட்ட போராட்டம் நடத்துவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கோர்ட்டே சொல்லிக்குது. ஆனா இவங்க வந்து நீக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இருந்தாலும் அதை இப்பயும் அதை மாதிரி செய்யக்கூடாதுன்றத இது உங்க வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல இந்த அதாவது இப்படிப்பட்ட பல தவறுகளையும் புரட்டுகளையும் செஞ்சு தனது கட்சியை வளர்க்காம தன்னுடைய சொத்துக்களை வளர்க்கறதுக்கு மட்டும்தான் அவர் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுன்னு காங்கிரஸுக்கே துரோகம் இழைக்கிறார்.